யாருமே ரெசல்யூஷன் பண்ணலையா? நியூ இயர் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது, இப்போ போய் கேட்குறீங்களேன்றீங்களா? யாராவது இன்ட்ரெஸ்டிங்காக தான் ரெசல்யூஷன் பண்ணிங்களா? இன் டர்ம்ஸ் ஆஃப் அவர் பிஸ்னஸ், நாட் பர்சனல். ஒருத்தர் வந்து சொன்னார்னு நினைக்கிறேன், we want to set up a new office. Somebody wanted to migrate entirely to digital platform. வேற ஏதாவது? சாரி, ஃபேண்டாஸ்டிக். 500 crores. எஸ் சார், சொல்லுங்கள். Fantastic. So social media and digital marketing. So Prasanna is going to be one of the speakers. So he's taken that. See, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் இஸ் ஜஸ்ட் அ டேட். ஓகே, ஸோ யூ கேன் ஆக்சுவலி ஸ்டார்ட் எனிதிங் எனி டே. பட் சம்டைம்ஸ் வந்து தீஸ் மைல் ஸ்டோன் ஆக்சுவலி கிவ்ஸ் அஸ் அ லிட்டில் மோர். எப்படி வந்து ஒரு இஃப்பாக்கு ஒரு டேட்டுன்னு வச்சோன்னா அந்த டேட்டுக்கு நம்ம வந்து கண்டினியூஸாக நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் மாற்றி கரெக்டாக இங்கே வந்து அட்டென்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இட்ஸ் அ மைல் ஸ்டோன். It's not a change of date, it is also a milestone. So sometimes that gives you a little more positivity to start. If you have not really thought about it, okay, please think about it. More importantly, follow it. Okay, நம்ம வந்து நான் ரீசெண்டாக ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அந்த புக்கில் ஸ்டார்டிங் லைனே வந்து என்ன போட்டிருக்குன்னா, if you have read and if your behavior has not changed, that means you have not understood. Let me repeat. If you have read this book and if your behavior has not changed, that means you have not understood the book. So every time you make an attempt to learn something, your behavior has to change, which means your action has to change. ஏன்னா படிச்சுட்டே இருந்தால் மட்டும் போதாது. Eventually it has to be implemented. For you to implement, the behavior has to change. If your behavior has not changed, that means you have actually not learned the thing அப்படின்னு சொல்லிட்டு. It is a book on how to do sales அப்படின்ற மாதிரி. அதில் முக்கியமாக வந்து ஒரு லைன் which I really liked. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, your sales is actually a getting no, that's the business. எவ்வளோக்கு எவ்வளோ நோவை நீங்கள் சந்திக்கிறீங்களோ அப்போ தான் அது எஸ்ஸாக கன்வெர்ட் ஆகும். பட் சம்டைம்ஸ் வந்து people who are new to client meeting or dealing with people, நோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபியர் உண்டாக்கும், எல்லாருக்குமே. ஐ திங்க் தட்ஸ் அதுக்குள்ளே விழிச்சிட்டிங்களா? ஓகே. ஸோ நோன்ற வார்த்தையை வந்து ஜென்ரலாக நம்மளால் கேட்க முடியாது, கரெக்டாக? அந்த நோவை கேட்கறது தான் சேல்ஸ் பிஸ்னஸ். ஸோ த மோர் த நோ யூ கெட், தட் மீன்ஸ் யூ ஆர் க்ளோசர் டு அ எஸ் அப்படின்றது தான் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் திங். அண்ட் அதில் முக்கியமாக சொல்கிற விஷயம் என்னென்னா, 90% ஆஃப் யுவர் சேல்ஸ் ஜாப் இஸ் யோர் கன்விக்ஷன். Okay, it's not the product, it is your conviction. 90% is your conviction and the remaining 10% is how well you communicate your meaning conviction to the client. So actually it is only conviction. If you are convinced about what we are doing as a MFD, if you are fully convinced, the chances of you actually able to convince a client actually goes up substantially. அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டாக இந்த இன்டர்வியூ ஒன்று ராம்ராஜ் ஓட மீனிங் ஓனர் நாகராஜ் அவர் வந்து எட் கிவன் இன்டர்வியூ. ஐ திங்க் கோபிநாத் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தார். வெரி இன்ஸ்பைரிங் இன்டர்வியூ. அதில் வந்து நம்ம இந்த கதையை நிறைய கேட்டிருப்போம். ஒரு 2 சேல்ஸ்மேனை வந்து பார்த்திங்கன்னா ஹையர் பண்ணி ஆஃப்ரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க. அந்த கம்பெனி வந்து இந்த ஸ்டோரி கேட்டிருப்பீங்க. ஐ எம் ட்ரைங் டு ரிலேட் இட். இந்த 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்வேர் கம்பெனி ஒரு ஸ்லிப்பர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியிலேருந்து ஹையர் பண்ணி அனுப்புகிறாங்க 2 சேல்ஸ் பர்சனை. ஓகே, ஒருத்தர் போகிறாரு. அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே செருப்பு போடலன்னொடனே அவர் வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுறாரு. சார், இங்கே யாருமே செருப்பு போடல, நமக்கும் இந்த இடத்துக்கும் சம்மந்தமே கிடையாது, ஐ திங்க் வி ஷுட் நாட் டூ எனி பிஸ்னஸ் இன் திஸ் பிளேஸ் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் வந்து, சார் இங்கே யாருமே செருப்பு போடல, எல்லாருக்கிட்டையுமே நம்ம செருப்பை விற்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ it is the attitude in which you actually approach everything. So more than the product, more than anything, end of the day it is your willingness and the attitude which will drive sales for you. Okay, so let me connect what Mr. Nagaraj said of Ramraj. Okay, so Nagaraj அவருடைய சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா he comes from a very poor background. Okay, பெருசாக வந்து சம்பாத்தியம் இல்லை, ஒரு சிம்பிள் ஃபேமிலியிலேருந்து வராரு. So he was working ஒரு டெக்ஸ்டைல் கடையில், நம்ம போத்தீஸ் மாதிரி ஒரு கடையில் வந்து அந்த பெரிய அளவில் இல்லை, ஒரு சின்ன கடையில் வந்து வேலை செய்கிறாரு. அந்த வேலை செய்கிற கடையில் வந்து பார்த்திங்கன்னா வேஷ்டி தான் மெயின் ப்ராடக்ட். ஓகே,
ஆனால் வேஷ்டியை வந்து பெருசாக விற்கலன்ட்டு ஒரு பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையே மூடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் அந்த ஓனர் வந்துடுறாரு. ஓகே, இவர் அந்த இடத்துல வேலை செய்கிறவர். ஆனால் அந்த வேலைக்கு வந்து வேஷ்டியை சப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த நெசவாளர்கள்லாம், அவங்கள பார்த்து இவருக்கு ஒரே பரிதாபம். என்னடா இவங்க வந்து கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு வேலை செய்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு உண்டான மரியாதையும் மதிப்பும் கிடைக்கலையே, இதுக்கு நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவர் சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருந்திருக்கு. ஈவென்ச்சுவலாக இந்த இவர் வந்து ஷட் டவுன் பண்ண போகிறாருன்னு இவருக்கு வந்து தோணுது, வை ஷுட் வி நாட் ஸ்டார்ட் அ டெக்ஸ்டைல் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு இ ஸ்டார்ட்ஸ். அப்போ வந்து எல்லாரும் சொன்னாங்களாம், சார் வேஷ்டி கட்டுற கலாச்சாரமே போயின்னு இருக்கு, இப்போ போய் வேஷ்டி பிஸ்னஸில் இறங்குறீங்களேன்னு சொல்லி எல்லாருமே சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு வாட்எவர் எல்லாரும் சொன்னாங்களாம். பட் சம்வேர் ஈ வாஸ் வெரி கன்வின்ஸ் தட் இது வந்து நம்மளுடைய கல்ச்சர் சார்ந்தது, இதை வந்து ஒரு பெருமையாக மாற்றணும், அதாவது நெக்லெக்டட் ஜோன்லேருந்து ஒரு ப்ரைட் ஜோனுக்கு மாற்றணும்னு அவருக்கு ஏதோ ஒரு தாட் ப்ராசஸ். ஸோ இவென்ச்சுவலி ஃப்ரம் தட் தாட் ப்ராசஸ் he started and today we know what Ramraj does. ஓகே, சிமிலர்லி அந்த ஆஃப்ரிக்கன் ஸ்டோரி மாதிரி தான், சம்படி மோஸ்ட் ஆஃப் தெம் ஃபெல்ட் இங்கே செருப்பே விற்க முடியாது அப்படின்ட்டு, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தாட் வேஷ்டியை விற்கவே முடியாதுன்ட்டு, பட் தெர் இஸ் ஒன் பர்சன் வாஸ் சேஞ்ச் த என்டையர் திங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ராம்ராஜ் இஸ் செல்லிங் எவ்ரி டே அரவுண்ட் 2 lakh வேஷ்டிஸ் எவ்ரி டே. ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தட் பர்சன் ஹஸ் டன் அண்ட் he is not a educated person. ஓகே, அவர் இஸ் ஐ திங்க் 10th ஃபெயில் அவர். ஓகே, அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்து இஸ் பில்ட் ஸோ மச். அவர் சொல்கிறதும் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், ஹாவ் அ பிகர் கோல். ஓகே, இப்போ அவருடைய டார்கெட் என்னென்னா, இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 800 crore people are there. ஓகே, இந்தியாவிலே 140 கோடி இருக்காங்க. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா about 800 crores of people are there. இஸ் ஐடியா இஸ் இந்த 800 கோடி பேருக்கும் ராம்ராஜ்லேருந்து ஏதாவது ஒரு ப்ராடக்டை விற்கணும் அப்படின்றது தான். ஸோ லுக் அட் த ஸ்கேல் இன் விச் இஸ் திங்கிங். ஸோ வித் திஸ் நோட் ஐ தாட் சின்ஸ் வி ஆர் ஸ்டார்டிங் த நியூ இயர் some bit of sales, ஏன்னா எப்போவுமே we speak more about markets and other things. So this interview plus the book which I was reading actually I thought I should share it with you all. So take everything seriously, because somebody might be thinking 10 crores is enough, somebody might be thinking yaro ortha sonar 10 SIPs I will do, which is good to have some target, but let the target be bigger. Because if in fact நம்ம ஒன் ஆஃப் த ஏஎம்சிஸோட டேக்லைனே வந்து பார்த்தீங்கன்னா we should be the wealth creator for every Indian. That's the tagline. Okay, so as MFDs they will not be able to do the end thing. The end thing has to be done by people like you and me. So அந்த இடத்துக்கு நம்ம போகணுன்னா நம்மளுடைய target and the vision has to be larger. So with that note, let me wish you once again a very happy new year. So every time you come to these meetings or attend any meetings, அந்த மீட்டிங்கில் இருக்கிற விஷயத்தை உள்வாங்கிக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ஐ திங்க் சக்ஸஸ் வில் ஃபாலோ யூ. தேங்க்யூ ஸோ மச்.